குளிச்சிட்டு இருக்காரு. இப்ப வந்துடுவாரு. நீங்க காஃபி எடுத்துக்கோங்க. ரொம்ப நன்றிமா, எடுத்துக்கங்க. அம்மா, உனக்கு எத்தனை குழந்தைங்க இருக்குமா? இன்னும் குழந்தை இல்லைங்க. பரவாயில்ல பரவாயில்ல, நல்லா வரட்டும். கடவுளோட ஆசீர்வாதத்துல நல்ல அழகோடையும் அறிவோடையும் நல்ல மகன் பிறப்பான். நீ கவலைப்படாதம்மா. உங்க மாமனார் நாராயணன் இருக்காரு, அவர் மனசுக்கு முன்னாடி தங்கமே தோத்து போயிடும். அவ்வளவு உன்னதமான மனுஷன். உனக்கு ஒண்ணு தெரியுமாமா, வழக்கமா சாமி தான் மனுஷனை வாழ வைக்கும். ஆனா உங்க மாமனார் சாமியே வாழ வச்சோருமா. எங்க ஊர் பகவதி அம்மன் இப்ப ரொம்ப பிரபலமா இருக்கு. 10-15 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு தெரியுமா? சுவரெல்லாம் இடிஞ்சு போய் கர்ப்ப கிரகம் இருள் அடைஞ்சு விதானத்துல மரங்கள்லாம் முளைச்சு கோயிலுக்கான லட்சணங்களே இல்லாம இருந்தது. நாராயண சாரு எங்க ஊர் பக்கமா ஒரு வேலையா வந்தாரு. அவர் கண்ணுல அந்த கோயில் பட்டது எங்க அதிர்ஷ்டமா இல்ல கோயிலோட அதிர்ஷ்டமான்னு தெரியல. வந்தாரு, அம்மாவோட நிலைமைய பார்த்து பரிதாபப்பட்டு அவரோட கையில இருந்து ₹1,00,000 எடுத்து கொடுத்து எங்களெல்லாம் கூப்பிட்டு கமிட்டி ஃபார்ம் பண்ண சொல்லி வசூல் பண்ண ஆரம்பிச்சு கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள கோயில் கோயிலாயிடுச்சுமா. பகவதி அம்மா புன்சிரிப்போட பக்தர்களுக்கு வரம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கம்மா. நான் கேள்விப்பட்டிருக்கேன். அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் பகவதி அம்மன் தான் எங்களுக்கு முதல் தெய்வம். உங்க மாமனார் 2வது தெய்வம். அம்மனோட சக்தியை கேள்விப்பட்டு வெளிநாட்டுல இருந்தும் ஆளுங்கெல்லாம் இப்ப வந்து குவிறாங்க. ஜெகஜோதியா கோயில்ல கூட்டம் வழியுது. ஐயாவோட கைங்கரியம் இல்லாம இதெல்லாம் நடந்திருக்குமா? அந்த தெய்வம் மனசு வச்சு நாங்க நல்லா இருந்தா அதுவே போதையா. உங்களுக்கு எந்த குறையும் வராதுமா, நல்லா இருப்பீங்க. வாப்பா நல்லு. ஐயா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஐயா. உட்காருங்க. காஃபி ஏதாவது? அட உங்க மருமகனா சும்மாவா? நாக்குல ஓட்டுற மாதிரி காபி கொடுத்து அசத்திட்டாங்கன்னா பாத்துங்க. நானும் நினைச்சிட்டே இருந்தேன், என்னடா அது வைகாசில திருவிழா வருமே, நம்ம ஆட்களை இன்னும் காணுமேன்னு. ஐயா இந்த தடவை கும்பாபிஷேகத்தை பண்ணிடலாம்னு நினைக்கிறோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அடே அப்பா, முதல் கும்பாபிஷேகம் முடிஞ்சு 12 வருஷம் ஓடி போச்சா? ஆமாங்க ஐயா, எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு. சாமி விஷயம் தாராளமா முன்னிருந்து பண்ணிடுங்க. சந்தோஷம் ஐயா. ஐயா கையால நன்கொடை கொடுத்து ஆரம்பிச்சு வச்சீங்கன்னா நல்லா இருக்கும். முன்ன மாதிரி 1,00,000 தர வேண்டாம் ஐயா. ஏதோ பேருக்கு 25-30 கொடுத்தீங்கன்னா போதும். பாக்கி எல்லாம் நாங்க வசூல் பண்ணிடுறோம் ஐயா. ஊர்ல தலைக்கட்டுக்கு 10,000 வசூல் பண்றோம். அதுவே ஒரு பெரிய தொகையா தேரும். இப்படி திடீர்னு சொல்லாம கொள்ளாம வந்தா எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஐயா கையில அவ்வளவு பணம் கேஷா இல்லையே. கேஷ் எதுக்கு? உங்களோட செக்கே ரொக்க பணம் மாதிரி தானே, செக்கா கொடுத்துருங்க. நல்ல செக் புக்கும் கையில இல்ல ஐயா. அது இயர் எண்டிங் கணக்கு பாக்குறதுக்காக ஆடிட்டர் வாங்கிட்டு போயிட்டாரு. அது திருப்பி வாங்கணும்னு மாமா சொல்லிட்டே இருந்தாரு. ஆனா மறந்து போயிடுறாரு இல்லையா மாமா? அப்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. நாங்க கிளம்புறோம். என்ன இப்படி திடீர்னு எழுந்துட்டீங்க? கஷ்டமா இருக்கியா? நீங்க சொல்றது உண்மைதான் சொல்லி ஏத்துக்க சொல்லி மனசு சொல்லுது, இல்லைன்னு புத்தி சொல்லுது. நாங்க என்னையா செய்யறது? நல்ல பொய் சொல்லி பழக்கம் இருந்தா தான் கண்ணை பார்த்து பேச முடியும். பழக்கம் இல்லைன்னா மண்ணை பார்த்து தான் பேசணும். உங்களுக்கும் உங்க மருமகளுக்கும் கொஞ்சம் கூட அந்த பழக்கம் இல்லை. உங்களுக்கு சாமி கசந்து போச்சா இல்ல மனசு குறுகி போச்சான்னு எனக்கு தெரியல. எதுவா இருந்தாலும் இங்க உட்காந்து அடுத்தடுத்து உங்களை பொய் சொல்ல வைக்க நாங்க விரும்பல. அதான் நாங்க கிளம்புறோம். ஏன்னா கெட்டவங்க சொல்ற பொய்க்கு பெருசா பலன் எதுவும் கிடையாது. நல்லவங்க சொல்ற பொய் ஒவ்வொன்றும் அவங்கள தான் பாதிக்கும். நாங்க வரையா வரோமா? ஆமாங்க, பொய் தான் சொன்னேன். என்ன பண்ணணுங்கிறீங்க? 12 வருஷமா நீங்க கேட்காம கொட்டி கொடுத்த போற சந்தோஷமா இருந்தது இல்ல?
இப்ப நான் முடியாதுன்னு சொன்னப்போ சாபம் கொடுக்கற மாதிரி பேசுறீங்க, அப்படித்தானே? அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க ஐயா. சரி, இப்ப நான் உண்மையை சொல்லிடுறேன். போச்சு, எல்லாமே போச்சு. பிசினஸ் போச்சு, பணம் போச்சு, கார் போச்சு, நகை போச்சு, எல்லாமே போச்சு. ஒண்ணும் இல்ல. இப்ப நீங்க ஊருக்கு போகணும், பணம் கொடுங்க நீங்க கேட்டா கூட உங்களுக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்ல. இல்லாதனால தான் பொய் சொன்னேன். அது கூட பொய் இல்ல, என்கிட்ட பணம் இல்லைங்கிறத கொஞ்சம் கௌரவமா சொன்னேன், அவ்வளவுதான். மானத்தை விட்டு நடந்ததை வெளிப்படையா சொன்னாதான் உங்களுக்கு திருப்தின்னா இப்ப சொல்லிட்டேன். சந்தோஷம் தானே? கிளம்புங்க. ஐயா, என்கிட்ட இருந்த பணம் எல்லாம் அந்த பகவதி அம்மன் எனக்கு கொடுத்ததா நினைச்சுதான் நானும் அவளுக்கு திருப்பி செஞ்சேன். இப்ப என்கிட்ட இருந்த பணத்தெல்லாம் அவளே எடுத்துக்கிட்டா. நான் என்ன செய்ய? கொடுக்கிற ஒருத்தன் தான் பக்தன் அவன் நினைச்சான்னா என்ன வேணாலும் செய்யட்டும், என்ன தண்டனாலும் கொடுக்கட்டும், அதை ஏத்துக்க நான் தயாரா இருக்கேன். ஐயா, தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க ஐயா. யார்கிட்ட என்ன பேசுறது தெரியாம பேசிட்டோம். நாங்க முட்டாளுங்கய்யா, முட்டாளுங்க. தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க ஐயா. ஐயா, கெட்டவங்களுக்கு வர்ற கஷ்டம்லாம் வேணா நிரந்தரமா இருக்கலாம். ஆனா உங்களை மாதிரி நல்ல மனுஷங்களுக்கு வர்ற கஷ்டம்லாம் வெறும் சோதனை தான் ஐயா. அந்த ஆத்தா உண்மையான தெய்வம்னா உங்க கஷ்டத்தை தீக்காம விட மாட்டேன். இந்த பாவியை மட்டும் மன்னிச்சிருங்க ஐயா. நாங்க வரோம் ஐயா. வரோம் ஐயா. தாய் வரம்மா. வரோம்மா. ஃபேர் அண்ட் லவ்லி வழங்கும் ரோஜா கூட்டம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்